இதுதான் நம்மளோட யூசர் நேம் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணால் தான் வந்து டேஷ்போர்ட் பேஜ் போகும். டேஷ்போர்ட் பண்ணால் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இதில் வந்துட்டு சைடில் வந்து சப்கேட்டிங்ஸ் இருக்கும். டூ கேஸ், டேஷ்போர்ட், கேசஸ், ரிப்போர்ட்ஸ், ட்ரான்சாக்ஷன், கேஸ் ஃபீல்டு, டாக்டர் லிஸ்ட்டு, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் லிஸ்ட்டு, இது ரெஃபரல் டாக்டர்ஸ் ஆட் பண்ணுறது. லொக்கேஷன்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம புதுசாக வந்து சென்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வந்துட்டு மல்டிபிள் சென்டர்ஸ்னால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது எடிட் டெலிட் எல்லாமே ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். வந்துட்டு அது மாதிரி தான் டாக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட இது இருக்கும். அவங்களோட சிக்னேச்சர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். புதுசாக ஆட் பண்ணாலும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வந்துட்டு அவங்களோட சிக்னேச்சர் இருக்கும். எடிட் பண்ணணும்னா எடிட்டும் பண்ணிக்கலாம். வந்துட்டு டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபரல் டாக்டர்ஸ் வந்துட்டு இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாக்டரை வந்து ரெஃபரலுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களோட நேம் இதில் ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நியூவாக ஆல்ரெடி இருக்கவங்கள பார்க்கணும்னா லிஸ்ட் டாக்டர் கிளிக் பண்ணால் அவங்களோட இருக்கும். அவங்களோட டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ரெஃபர் பண்ணால் வாங்குறாங்க எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணாலும் எடிட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷன் பண்ணாலும் வந்துட்டு இதில் சேஞ்சஸ் ஆகும். வந்துட்டு இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் வந்து கொடுத்துருக்கோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிட்டட் இன்ஃபோ இன்கேஸ் நம்ம ஏதாவது டெலிட் பண்ணிட்டோம்னா அது டெலிட்டட் பேக்கப் காண்டி வந்துட்டு டாக்டர்ஸ் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் லிஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாமே வந்து டேபிளில் வந்துட்டு வியூ ஆகிற மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். வந்துட்டு நம்மளோட இப்போ டேஷ்போர்டில் வந்துட்டு டோட்டல் பேஷண்ட் ஓவரால் எத்தனை பேஷண்ட் வந்து இருக்காங்க நம்பர் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அது காட்டும். இங்கே வந்துட்டு இதில் வந்து டுடே அப்பாயின்மெண்ட்ஸ், அதில் கன்ஃபார்ம் கேசஸ் ஆனதுன்னா பெண்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டும். அடுத்து டோட்டல் கேசஸ் இந்த மந்த்துக்குரிய டோட்டல் கேசஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் காட்டும். வந்துட்டு இப்போ வந்து நியூ கேசஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். எடுத்தோடனே வந்துட்டு மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம மொபைல் நம்பரை போட்டு உள்ளே போனோடனே வந்துட்டு ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஆகும். பேஷண்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறது. சென்டர் நேம் நம்ம எந்த லொக்கேஷனுக்கோ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எத்தனைதோ அது எல்லாத்தையும் இங்கே காட்டும். வந்துட்டு அதுக்கப்புறம் டேட்டு அது எல்லாமே ஃபில் பண்ணணும். பேஷண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோடனே கேஸ் டீட்டெயில்ஸ் யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களே நம்ம செஞ்சுக்கிறோம். இன்கேஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். வந்துட்டு இப்போ அவங்க எக்கோ வேணும்னா எக்கோ சூஸ் பண்ணுறோம். இல்லை சிடி ஸ்கேன் ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் வேணும்னா ஒன்று சூஸ் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் நம்ம செட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்குறோமோ அதை இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இங்கே டிஸ்கவுண்ட் மென்ஷன் பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மோடு வந்துட்டு கேஸா கார்டா ஜிபேவா நம்ம யூஸ் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தோம்னா கேசஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆயிரும். வந்துட்டு அது வந்து இங்கே டேஷ்போர்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காட்டும். வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூஐடின்னு ஒன்று இருக்கும். வந்துட்டு இது வந்து யூனிக் ஐடி. இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்று தான் வரும். வந்துட்டு அப்புறம் அவங்க டேட்டு, அவங்க அமௌண்ட் எவ்வளோ, ஸ்டேட்டஸ் பெண்டிங், அவங்க ஒன்றும் வந்து இது எடுத்து முடிக்கல. இன்கேஸ் அவங்க போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இங்கே எடிட்டில் போயிட்டு இங்கே வந்துட்டு சக்ஸஸ்ன்னு அப்டேட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு இந்த டேஷ்போர்டில் வந்து காட்டாது. வந்துட்டு அவங்க வந்துட்டு போன மாதிரி காட்டிடும். அப்புறம் டோட்டல் பேஷண்ட்டில் வந்து ஒன்று வந்துடும். டுடே இதில் கன்ஃபார்மில் ஒன்று வந்துடும். டோட்டல் கேசஸ் திஸ் மந்தில் வந்துட்டு ஒன்று வந்துடும். அவங்க தான் பார்க்கணுன்னா நம்ம இங்கே கேசஸில் போய் பார்த்தோம்னா அவங்க இது இருக்கும். ரெஃபர்டு பை யார், டோட்டல் அமௌண்ட் இது, இந்த டேட்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணாலும் அவங்க இது வரும். வந்துட்டு இப்போ இன்கேஸ் நான் வந்து வேறு டேட்டா போட்டு சர்ச் பண்ணால் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்துடும். வந்துட்டு நம்ம அதை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். பேஷண்ட் நேம் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் ரெஃபரல் டாக்டர் அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். வந்துட்டு அடுத்து இந்த டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது வந்துட்டு இப்போ டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது வந்துட்டு அவங்க பேஷண்ட் என்ன வந்தாங்க அவங்களோட டிரான்சாக்ஷன் மோடு வந்துட்டு பேமெண்ட் மோடு அதுதான். அதுவும் டேட்டு சர்ச் ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு வச்சாலும் அதுவும் வந்துடும். வந்துட்டு கேஸ் ஃபீல்டுங்கிறது வந்துட்டு நம்ம இதில் வந்து என்னென்ன புதுசாக ஒரு கேஸஸ் ஆட் பண்ணோம், புதுசாக ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா அதை ஆட் கொடுத்து அதோட நேம் அமௌண்ட் இது பண்ணோம்னா ஆட் ஆகிடும். வந்துட்டு இன்கேஸ் அதில் எதாவது ப்ரைஸ் எதுவும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம போய் எடிட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணாலும் அது வந்து அப்டேட் ஆகிடும். வந்துட்டு இதுதான் கேசஸ் ஃபீல்டு வந்துட்டு புரியுது. இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப இன்னொரு அதே பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம மொபைல் நம்பரை வச்சு தான் ஃபஸ்ட்டு வாங்குவோம். சேம் மொபைல் நம்பரே போட்டோம்னா அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் கேஸாக வந்துடும். வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ டிஸ்பிளே ஆயிரும். இங்கே வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க. அதனால் அந்த அவங்களுக்கு வந்து திரும்ப யூனிக் ஐடி வந்து கிரியேட் ஆகாது. அந்த இருக்கிற ஐடியா வந்துடும். அப்புறம் வந்து அவங்க டேட்டா போட்டுட்டு என்ன டேட்டோ அந்த டேட்டை நம்ம போட்டுட்டு இப்போ யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க ரெஃபர் நேம் போட்டுட்டு அவங்க இப்போ எதுக்காண்டி வந்திருக்காங்களோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு இப்போ டிஸ்கவுண்ட் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம்னா ஒரு 50 rupees டிஸ்கவுண்ட் இங்கே டோட்டல் அமௌண்ட் மாறிடும். ரிசீவ்டு 700 போட்டுட்டு கேஷ்ன்னு போட்டுட்டு கிரியேட் கொடுத்தோம்னாலும் கேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே நம்மளுக்கு சேம் அதே யூஐடி வந்துடும். நேம் எல்லாமே அப்படியே வரும். ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கும். இங்கே வந்து கன்ஃபார்மில் வந்து 2 இன்றைக்கி வந்தது வந்துட்டு 2 பெண்டிங்கில் 1 இருக்கும். வந்துட்டு டுடே கேசஸில் 2 இருக்கும். ஓவரால் பேஷண்ட் ஒன்று தான். ஏன்னா இது வந்து எக்ஸிஸ்டிங் கேஸ்னால அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்று தான் நம்மளுக்கு இதில் காட்டும். வந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சக்ஸஸ்ன்னு கொடுத்தோம்னா திரும்ப அங்கே வந்து அப்டேட் ஆயிரும். வந்துட்டு நம்ம இப்போ வந்து கேசஸில் போய் பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸ் கேசஸில் போய் பார்த்தோம்னா அவங்களோட ஒரே ஐடி டேட்டு வந்துட்டு ஒரே டேட் நேம் வரும். ரெஃபர்டு பை மோகன் நேம் எதுக்கு வந்திருக்காங்க எல்லாமே மாறி வரும். இப்போ இதில் வந்து இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும். எதுக்காண்டி வந்திருக்காங்க இதுன்ட்டு இதை நம்ம இப்படி பிரிண்ட் கொடுத்தோம்னா சேவஸ் பிடிஎஃப் இல்லாட்டி இந்த மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துட்டு இப்போ இங்கே ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ ரிப்போர்ட்ஸில் வந்து எந்த சென்டர் நம்ம என்னென்ன சென்டரில் ஆட் பண்ணணும் அதை சூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டில் நம்மளுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தாலும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டு இது போடுறேன். வந்துட்டு டே பிஃபோர் டேட்டும் அதுக்கு அடுத்த டேட்டும் போட்டு
ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு நோ டேட்டா அவைலபிள்னு வந்துடும் இந்த இதில். நம்ம இன்றைக்கி மட்டும்தான் டேட் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி தேதியை போட்டுட்டு நான் அதில் போட்டிருந்தேன்னா வெறும் அல்ட்ராசவுண்ட் மட்டும் போட்டேன்னா அல்ட்ராசவுண்டுக்குரியது மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அவங்களோட ஐடி, டேட்டு, இது எப்போ வந்திருக்காங்க என்னன்ட்டு எல்லாமே இது ரிப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ங்கிறது வந்துட்டு நம்மளோட இது யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா நேம் அட்மின் அந்த யூசர் நேம் இமெயிலும் மாற்றணும், பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணணும். நம்ம சேஞ்ச் பண்ணி அப்டேட் கொடுத்தாலும் அது மாறி கூட வந்துட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்துட்டு லாக் அவுட் பண்ணோம்னா மொத்தமாக செக்ஷன் விட்டு வெளியே வந்துடும். திரும்ப இதுக்குள்ளே போகாது. நம்ம லாகின் பண்ணால் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வந்துட்டு.